அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹூக் வைக்கிறதுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எந்தெந்த இடத்துல ஹூக் வைக்கணும், அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹூக் வந்து எப்படி வைக்கிறது, எப்படி லூப் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவாக கைத்தையல் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து இப்போது வீப்பட்டி தைக்காமல் நான் வந்து அப்படியே 3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, சென்டர் 3 இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி தையல் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம லூப் வந்து எந்த இடத்துல வைப்போம்னா, இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு கொஞ்சம் உள்ள, அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லூப் வந்து வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கெங்கே ஊக்கு வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் வந்து பண்ணிக்கலாம். எங்கெங்கே ஊக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு ஹூக்கு நான் வந்து இப்போது லூப் வைக்கிற சைடு தான் நான் மார்க் பண்ணுறேன். 1, அது மாதிரி மேலே 2, 3வது வந்து இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல 1, 3, அடுத்து இந்த டாட் ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த இடத்துல 1, 4, அடுத்து இந்த பட்டியோட சென்டரில் 1, 5 இடத்துல வந்து நாம் மார்க் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 5ஐயும் எப்படி இந்த சைடு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹூக் வந்து போடும்போது இப்போ இந்த சைடு நம்ம ஹூக் வந்து வைப்போம். இது வந்து ஹூக் மாட்டுற சைடு. இப்போ இதை வந்து நம்ம எப்படியே எடுத்து வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த லாஸ்ட் எண்டு இருக்கு இல்லைங்களா, இதை நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். இப்படியே வச்சுட்டு இதை அப்படியே மேலே வரையும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்படி பிரிச்சுட்டு கரெக்டாக எடுத்து வச்சு பண்ணி விட்டோன்னு சொன்னோன்னா நமக்கு இந்த பக்கம் நமக்கு அச்சு வந்து விழுந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு தைச்சிட்டு ஹூக் மாட்டும்போது நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும், மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும்.